எனவே தமிழகத்தில் 2026 ஆட்சியிலும் பங்கு அப்படிங்கிற நிலைப்பாடு யார் எடுக்கிறார்களோ, அதை யார் வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்பை உள்ளடக்கி இருக்கிறார்களோ அதுக்குள்ளதான் அதைத்தான் புதிய தமிழகம் கட்சி அந்த கூட்டணியை வலுப்படுத்துவோம். இப்பொழுது அதை யார் இருக்கிறாங்க, எந்த கட்சி இருக்குது, எந்த அமைப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பிரின்சிபிள்ல தெளிவா இருக்கிறோம். 2026 கூட்டணி ஆட்சியிலும் பங்கு என்பதற்கான கூட்டணி தான் என்னுடைய மிக முக்கியமான மந்திரம். எனவே அதை நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கும். இப்பொழுது எந்த அரசியல் கட்சி என்று சொல்ல இயலாது. ஆனால் கொள்கை கோட்பாடு தீம் இதுதான். ஆட்சி, அதாவது வெறும் கூட்டணிக்கு அல்ல, ஆட்சிக்கு அமைப்பதற்கு ஆட்சியில் பங்குக்கான கூட்டணியில் பங்கு பெறுவது அதுதான் எங்களுடைய லட்சியம், நோக்கம். அதை நோக்கி காய்கள் நகரும். அதுல இப்ப யார் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த சூழல் இன்னும் கொஞ்ச நாள் ஆகத்தான் இது எவல்யூஷன் ஆகும். அதே சமயத்துல 2026 யாரும் நான் தான் முதலமைச்சர், எங்க பின்னாடி தான் நீங்க அணி சேரணும், தனி கட்சி ஆட்சி இனிமேல் தமிழகத்தில் இருக்காது, கூட்டணி ஆட்சி தான் இருக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.